பெருமான் மயிலிலே ஏறுகிறார். கொண்டையில எல்லாமே அழகே உருவமான முருகப்பெருமான். தேவாரத்தை இன்றைக்கு அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமியினுடைய மகோற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு 11ஆம் திருவிழா. வேகமாக நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்குது. நேற்றைய நாளில் மஞ்சள் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் குடைசூழ அந்த மஞ்சள் வளம் வந்திருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்க. இன்றைய நாளில் 11ஆம் திருவிழா. இன்றைய நாளில் இருந்து நேற்றைய நாளில் இருந்து இந்த பெருந்திருவிழாக்கள் ஆரம்பமாயிட்டுன்னு சொல்லணும். இன்றைய நாளில் எல்லாம் சுவாமி 3 வாகனங்கள் எழுந்தருள்வார். நேற்றைய நாளில் முத்துக்குமாராக வந்தவர். இன்றைய நாளில் மீளவும் தங்கவேல் பெருமானாக 3 வாகனங்கள் இன்றைய நாள் எழுந்தறினோம். அதுவும் இன்றைக்கு மயில் வாகனத்தில் சுவாமி ஒரு வித்தியாசமான அலங்காரத்தில் கொண்டையில் எல்லாமே மயிலிறகுகளை அணிந்தவராக இன்றைய நாளில் விளம்பாரார். மிக தத்துவமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பிரமிப்பை தரக்கூடியதாக இருக்கும். நல்லூர் ஆண்டு இந்த மகோற்சவ நாட்கள். அப்படியாக பெருந்திருவிழாக்கள் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இன்றைய நாளில் தேவார பதிகத்தோடு சுவாமி ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த காட்சியில் பார்க்கலாம். மாலை மங்கக்கூடிய நேரம் பெருமானுடைய கோபுரத்தினுடைய அந்த அழகு தரிசனத்தோட ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு நாங்கள் செல்லலாம். சுவாமி வசந்த மண்டப பூஜை நிறைவுட்டுட்டு நான் அந்த வசந்த மண்டப பூஜையை பார்த்துட்டு தான் வெளியில் வந்து இந்த காணொலியெல்லாம் பதிவேற்றேன். அப்போ வசந்த மண்டபத்தில் பார்த்தோன்னா சுவாமி இன்றைக்கு பேரழகாக வாரார். இன்றைக்கு வள்ளி தெய்வானை அருகமர்த்தி வளமையாகவே அவர்கள் இருவரும் ஒரு வாகனத்தில் வருவினோம். இவர் ஒரு வாகனத்தில் வருவர். இங்கே நீங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளில் மூவருமாக வள்ளியம்மை, தெய்வானை, நடுவில் முருகப்பெருமான், வேல்பெருமான் என மூவரும் அமரக்கூடிய 3 மயில் வாகனம் காத்திருக்கு அவர்களுடைய வருகைக்காக. அங்கே உள்ளுக்குள்ளே கொடித்தம்ப பூஜை இடம்பெற்று கொண்டு இருக்குது. அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக வளமையாக அவர் 2 பேரும் சேர்ந்து வர இவர் தனியாக வாரவர். இன்றைய நாளில் 2 பேரும் பக்கத்தில் 2 பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கமாக 2 பேரும் இருக்க. நடுவில் வேல்பெருமான் இருக்க போகிறார். அவ்வளோ அழகான ஒரு காட்சியை இன்றைய நாளில் இருந்து நாங்கள் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த தரிசனத்தை வந்து பெறலாம். 3 வாகனங்களில் சுவாமி வீதியுலா வரக்கூடிய அந்த சிறப்பு காட்சிகள். தத்துரமான மயில் வாகனம். எனக்கு நல்லூரில் மிக பிடித்த வாகனமே இந்த மயில் வாகனம் தான். முருகப்பெருமானுக்குரிய வாகனமும் கூட மயில் வாகனம். அப்படியாக மயில் வாகனன் இன்றைய நாளில் மயிலில் ஏறி வரப்போகிறார். அங்கே கொடித்தம்ப பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பருவர். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் பொறுத்தவரை இந்த 10ஆம் திருவிழாக்கு பின்னர் ஆலயத்தினுடைய உள்வீதியில் இடம்பெறக்கூடிய அந்த பூஜைகளில் மன்னிக்கணும், உள்வீதியில் சுவாமி உலா வரும் பொழுது சிறப்பான நிகழ்வுகள் வந்து இடம்பெறும். பக்தியை மேலும் வளர்க்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து தினம் நடைபெறும். அப்படியாக இன்றைய நாளில் சுவாமி உள்வீதி விளம்பரத்தில் வந்து தேவாரங்கள் பாடப்படும். உள்ளுக்குள்ள அடியவர்கள் உட்பட அனைவருமே இணைந்ததாக தேவார பதிகங்களை பாடிய வண்ணமாக சுவாமியினுடைய திருவீதி விழா இடம்பெறும். ஒரு தனித்துவமாக இருக்கும். அதையெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து கடந்த வருடம் நான் அனுபவிச்சினான். இந்த வருடம் நான் வெளியில் வந்து நின்று காணொலி பதிவேற்றேன். உள்ளுக்குள்ளே இருந்து அனுபவிக்கைகள் அவ்வளவுத்திற்கு ஒரு நாங்கள் தெய்வத்தோட கலந்த ஒரு உணர்வை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் வந்தால் நீங்கள் இந்த நிகழ்வுகளில் இந்த வழிபாட்டுகளை கலந்து கொண்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான உணர்வை வந்து பெறுவீங்கள். இப்போ தேவாரத்தோடு அங்கே சுவாமி உள்வீதி செல்லக்கூடிய காட்சி. அப்படியாக இப்போ தெற்கு பக்கமாக இருந்து சுவாமியுடைய அந்த தரிசனத்தை பார்க்குறேன். இந்த நாளில் சுவாமி பாருங்கள் அவ்வளோ அலங்காரமாக சிவப்பு மரூன் கலர் என்று சொல்லலாம் அவருடைய இன்றைய நாளினுடைய அந்த வர்ணம். அதுக்கேற்ற அந்த கொடைகள் எல்லாமே தாங்கிய வண்ணமாக சாமரம் மீச சுவாமி கம்பீரமாக உள்ளுக்குள்ள வேல்பெருமான், தங்கவேல் பெருமான், வள்ளி தெய்வானை அருகமர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தேவாரங்களோடு வாரார்.
அப்படியா சுவாமி உள்வீதி வேலம் வந்து இப்போ யாக தரிசனத்துக்காக அங்கே உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். அதை நிறைவு செய்து வெளியில் வருவார். இன்றைய நாளில் சுவாமி வெளியில் வந்து தான் வாகனத்தில் அமருவார். அங்கே சுவாமி காவக்கூடிய தொண்டர்கள், நல்லூரானுடைய அடியவர்கள், சிவத்த சால்வை அணிந்திருக்கக்கூடியவர்கள். இங்கே சிவத்த சால்வை அணிவது வந்து இங்கே பணிபுரியக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் ஒருவர் இருக்கிறார்கள். அதை தாண்டி சுவாமி காவக்கூடிய அனைவருமே சிவத்த சால்வை அணிந்து சுவாமி காவக்கூடிய ஒரு மரபும் வந்து இங்கே இருக்குது. சிவத்த சால்வை அணிந்தால் யாரும் சுவாமி காவலாம் என்ற அந்த மரபு இங்கே நீங்கள் அங்கே பார்க்கலாம். இப்போ கொண்டு வரக்கூடியது அந்த கட்டியம் சொல்லப்படக்கூடிய கட்டியம். இதில் ஏறி இருந்து தான் எங்களுடைய நாள் எங்களோட வைகுந்தவாச குருக்கள் வந்து கட்டியம் சொல்லுவார். கடந்த வருடம் இது புதிதாக கொண்டு வரப்பட்டது. இந்த வருடமும் தொடர்கின்றது. கட்டிய மேடை என்று இதை சொல்வார்கள். சுவாமி அங்கே தன்னுடைய வாகனத்தில் அமர்ந்து மேலெழுந்ததன் பின்னர் இங்கே வைகுந்தவாச குருக்கள் வந்து அதில் ஏறி இருந்து மலர்கள் தூவி அதன் பிறகு தீபாராதனை காண்பித்து கட்டியம் சொல்வார். அப்படியாக இப்பொழுது சுவாமி ஆலயத்துக்குள்ளே இருந்து வெளியில் வரப்போகிறார். சுவாமி காவக்கூடிய அடியவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 3 மயில் வாகனங்கள் தெய்வங்களுடைய வருகைக்காக காத்திருக்குது. தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ சுவாமி வெளியில் வரைக்க அவ்வளவத்திற்கு அழகான ஒரு காட்சியை நீங்கள் இந்த நாளில் பார்ப்பீங்க. தங்கவேல் பெருமான் வந்த அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. நான் எதுவுமே பேசவில்லை. நீங்கள் நேராக இங்கிருந்து பார்க்குற அந்த உணர்வை பெறணும் என்றதுக்காக சுவாமியினுடைய அந்த தரிசனம், வள்ளி தெய்வானை இருவரும் அருகே இருக்கக்கூடிய மாதிரியாக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மயிலில் அமைந்துட்டார் எம்பெருமான். கொண்டே எல்லாமே நம் முன்னர் உங்களை சொன்ன மாதிரி அந்த திருவாசியினுடைய அல்லாட்டி அந்த அலங்காரத்தினுடைய சாத்துப்படியினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டை பகுதியில் வந்து சுவாமியினுடைய மயில் இறகுகள், இன்றைக்கு மயில் வாகனம் என்றபடியால் சுவாமி மயில் இறகுகளை தாங்கியவராக அங்கே அந்த அலங்காரத்தோட சிறப்பாக சுவாமி இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறார். தங்கவேல் பெருமான் தங்க நகைகள் எல்லாமே அணிந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஜொலித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இங்கே சுவாமியை காவ போகிறார்கள் அந்த வாகனத்திலே. அதன் பின்னர் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கட்டியம், அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம்.
यजवल्ली महावल्ली समेत जगन्नाथ सुब्रह्मण्य परमेश्वरस्य पादारविन्द भक्त जनादिपूर्ण षोडश महादान शिवगोत्रोद्भव रघुनाथ महात्मान श्रीमन् महाराजाधिराज अखंड भूमंडल प्रत्यधिखंड विश्रांत कीर्तिये महावल्ली गिदावल्ली समेत जगन्नाथ सुब्रह्मण्य परमेश्वरस्य पादारविन्द भक्त जनादिरूढ़ षोडश महादान शिवगोत्रोद्भव कुमरेश नयंदन कुमारदास महात्मानस्समुहामि मागेश्वरे कौमारे वैष्णवे वारागी मागेन्द्रे सामुध्यादि सप्तमात्रः जननी कारणी रूपशक्ति क्रियाशक्ति नानाशक्ति क्रियाशक्ति अखंड भुजा सेवित सुगन्धमाल्याधारण सुमित्र खंडेश्वर கந்தசுவாமியர் ஆலயத்தை விட்டு வெளியில் வரும் பொழுதும் மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்லும் பொழுதும் கட்டியம் சொல்லப்படும். நல்லூரில் கட்டியத்திற்கண்டே பேர் போயிருக்கக்கூடிய ஒரு திருவிழா இருக்குது, ஒருமுக திருவிழா. அதற்கு இன்னும் நாள் இருக்குது. பிரசன்னா குருக்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டியம் இது எங்களுடைய வைகுந்தவாச குருக்கள் அவர்கள் சுவாமி வெளியில் வரைக்கையும் மீளவும் உள்ளுக்குள்ளே போய்க்கையும் சொல்லக்கூடிய அந்த கட்டியத்தையும் பதிவு செய்ய சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. அப்படியாக இன்றைய நாள் அந்த கட்டியம் முழுமையாக பதிவு செய்திருக்கு. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். அப்படியாக நல்லூர் கந்தசுவாமியார் 11வது நாளில் மயில் வாகனம் ஏறி வலம் வந்து கொண்டிருக்கிறார். மயிலேறும் மன்னவா என் மனமேற இங்குவா என்று சொல்லக்கூடிய மாதிரி முருகப்பெருமானுடைய அந்த அழகு எங்களை மெய் சிலிர்க்க வைக்குது என்று தான் சொல்லணும். பாருங்க, தங்கவேல் பெருமானுடைய தங்கம் வேல் மின்னி கொண்டிருக்குது. அதை சூழ தங்க நகைகள், மேலே கொண்ட பகுதியிலே மயிலிறகுகள் அசைந்தாடி கொண்டிருக்க, மயில் மேலே எங்களுடைய மன்னவன் அமர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும் என்ற மாதிரியாக பாடல் எல்லாமே இருக்குது. அது அருமையாக இருக்கும் அந்த பாடல் கேட்கல. அந்த பாடலையும் இப்போ இதில் கேட்டுக்கொண்டு இந்த பயணத்தை, இந்த காட்சியும் எல்லாம் பார்த்தா இன்னும் அற்புதமாக இருக்கும். அப்படியாக சுவாமியினுடைய திருவீதி உலா, வெளிவீதி உலா இப்பொழுது அழகாக இன்றைய நாளில் மெதுவாக சுவாமியுடைய இந்த வீதி உலா அமைது. சுவாமி தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கு அருகில் வந்துட்டார். தெற்கு வாயில் ராஜகோபுரம் என்றாலே கந்தர் அனுபூதி நினைவுக்கு வரும் பிரசன்னா குருக்கள். இன்றைய நாளில் பிரசன்னா குருக்களுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் எங்களுடைய காந்த குரலோன் பிரசன்னா ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்களும் அவருக்கு இன்றைய நாளில் நீடூடி வாழ எங்களை இன்னும் முருகப்பெருமானுக்கு அருகிலேயே அவருடைய பாடலால் கொண்டு போய் சேர்க்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்படியாக இப்பொழுது தெற்கு வாயில் பகுதிக்கு சுவாமி வந்துட்டார். தெற்கு ராஜகோபுரத்திற்கு முன்னால் வந்துட்டார். கந்தர் அனுபூதி சேர்க்க போகிற பிரசன்னா குருக்கள் இன்றைய நாளில் எப்படியான பாடல் பாடுகிறார், எப்படி அமையுது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சிறப்பாக இன்றைய நாளில் நீங்கள் திருவாசகமும் காணொலியினுடைய இறுதி பகுதியில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிளை கோடிய போகாவகைமை போ
నాగాచలవేలవనాలుగవి త్యాగ సురలోక சிகாமணியே கூகாயனயங்கிழை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா கூகாயன கூகாயன என் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாஜலவேலவனாலுகவி தியாக சுரலோக சிகாமணியே கூகா என்று கூப்பாடு போட்டு அழுது புரண்டு என் உறவினர்கள் எல்லோரும் அழும் பொழுது யமன் என்னை கொண்டு போக வரும் பொழுது என் உயிர் பிரியும் பொழுது கூகா என்று என் உறவினர்கள் எல்லோரும் அழுது புரண்டு அழும் பொழுது நீதானே வந்தென்னை காக்க வேண்டும் மெய்ப்பொருளை அருள வேண்டும் மெய்ப்பொருள் பேச வேண்டும் என் உடம்பு வேண்டுமானால் அழியலா நல்லைக்கந்தாயன் ஆன்மாவிற்கழிவில்லாமல் அதை நீதான் மெய்ப்பொருள் பேசி காக்க வேண்டும் நல்லைக்கந்தாய் மெய்ப்பொருள் பேசியவா திருச்செங்கோட்டுமலை என்று சொல்லப்படுகின்ற நாகாஜலத்தில் உறைபவனே நாகாஜலவேலவ நாலு கவி தியாக நாலு கவி பாடவும் மெய்ப்பொருள் பேசவும் மெய்ப்பொருள் அறியவும் மெய்ப்பொருள் உணரவும் நான்கு கவி பாடவும் எனக்கு அருள வேண்டும் ஆசு மதுரம் வித்தாரம் சித்திரம் வித்தாரம் என்று சொல்லப்படுகின்ற ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு வகையான கவி உன்மேல் பாடக்கந்தா உன்னை பாடக்கந்தா அருள வேண்டும் மெய்ப்பொருள் வேதியவா திவாய திவாய சிவாய திவாய 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 திவ 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 திவாய திவ திவ திவாய சிவாய திவாய 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 சிவாய திவாய 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 என்று மெய்ப்பொருள் வேதிய கந்த பெருமானே அற்புதமான கந்தர் அனுபூதியோடு தீபாராதனை காட்சிகளோட சுவாமியினுடைய திருவீதி உலா வலம் இடம்பெறுகிறது. சரி, இன்றைய நாள் மயூரகிரி குருக்கள் என்ன பேச போகிறார் என்பதற்காக நான் முன்னரே உங்களுக்கு சொல்லவில்லை. இன்றைக்கு அவர் மிகச்சிறப்பான பல விஷயங்கள் பேசுகிறார். சுவாமி இன்றைக்கு இந்த 3 வாகனங்கள் எழுந்தருளி வரக்கூடிய விஷயம் தொடர்பாக சொல்லுகிறார். மயில் மீது முருகப்பெருமான் வரக்கூடிய தொடர்பாக பேசுகிறார். அப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இந்த காணொலி வாயிலாகவும் நல்லூரானுடைய சிறப்புகளை கொண்டு வருகிறார். தினம் தினம் ஒவ்வொரு புது புது விஷயங்களோட இணைந்து கொள்கிறார். அப்படியாகத்தான் இன்றைய நாளில் மயூரகிரி குருக்கள் இன்றைய திருவிழா தொடர்பாகவும் நல்லூரானும் தொடர்பாகவும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் இப்போ தொடர்ந்து கேட்கலாம். இன்றைக்கு பெருமான் மயிலேறி வருகிறான். பெருமான் எத்தனை வாகனங்களில் வந்தாலும் மயிலிலே வருகிற போது அவனுக்குரிய அழகு, தனித்துவம் எல்லாமே சிறப்பு.
மயில் என்கிற போது பெருமான் மயிலிலே ஏறுகிறான் என்கிற போது எல்லாம் நமக்கு எண்ணங்களில் எப்படி வருகிறது என்றால் பெருமான் சூரபத்மாவை தடிந்து சூரனை மயிலாக ஏற்றுக்கொண்டு அந்த தன்னை எதிர்த்தவர்களையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு அடக்கிக் கொண்டு ஒரு ஆத்மாக்களை எல்லாம் பரிபக்குவ நிலைக்கு கொண்டு வந்து பெருமான் அதை மயிலாக்க மாற்றி அந்த சூரனை ஒரு ஆணவத்தின் உச்சமாக, அகங்காரத்தின் உச்சமாக அல்லது பயங்கரத்தின் உச்சமாக இருந்த அந்த சூரபத்மாவை அழகின் வடிவமாக, அருளின் வடிவமாக, கருணையின் வடிவமாக, ஓங்காரத்தின் வடிவமாக மயிலாக மாற்றி அந்த மயில் மீது பெருமான் எழுந்தருளி அவனுக்கும் பெருமையை கொடுத்து தனக்கு எங்கள் எல்லோருக்கும் ஒரு நன்மையை, பெருமையை காண்பிக்கிறான் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அந்த மயூர வாகனத்திலே, மயூரம் என்றால் மயில் என்று பொருள், அந்த மயிலுக்கு மேலே கொண்டை இருப்பதாலே கொண்டையோடு கூடிய மயில், அதுக்கு சிக்கி என்று பெயர். சிக்காவோடு கூடியது, சிக்கை இருப்பதாலே அதற்கு சிக்கி என்று பெயர். இப்படியெல்லாம் பல பெயர்கள் இந்த மயிலுக்கு இருக்கிறது. அந்த மயில் மீது பெருமான் எழுந்தருளுகிறான். மயிலே பெருமான் எழுந்தருளுகிற போதே 2-3 விதமாக சொல்லுவார்கள். ஒன்று, பெருமான் பிரணவமாக இருக்கக்கூடிய ஓம்காரம், இந்த மந்திரங்களுக்கெல்லாம் முதல் மந்திரமாக இருக்கக்கூடிய பிரணவத்தையே மயிலாக வைத்துக்கொண்டு பிரணவ மயிலிலே எழுந்தருளுகிறான் என்றும், சூரபத்மாவை சம்ஹாரம் பண்ணி அந்த சூரனாக இருக்கக்கூடிய மயிலிலே எழுந்தருளுகிறான் என்றும், அதற்கிடையிலே சூரசம்ஹாரம் நடந்து கொண்டிருக்கிற போதே சூரன் இந்திர வாக பட்சியாக மாறி, அந்த சக்கரவாக பட்சியாக மாறி இப்போ பெருமானோடு போரிட்ட போது பெருமான் தேரிலே இருந்து கொண்டு ஒரு பட்சியாக இருக்கக்கூடிய, பறவையாக இருக்கக்கூடிய சூரனோடு சம்ஹாரம் போர் தொழிலே ஈடுபடக்கூடாது என்று சொல்லி இந்திரனாக இருக்கக்கூடிய மயிலிலே ஏறி அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணினார் அப்படி என்றும் 3 விதமாக பேசுவார்கள். அப்போ இங்கேயும் ஈழத்திலே பார்த்தீர்கள் என்றால் கந்தவன கடவை அப்படி என்ற ஒரு கோயில் இருக்கிறது. பொலிகண்டி, வடமராட்சியிலே பொலிகண்டி கந்தவன கடவை, அங்கே திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே மூலஸ்தானத்திலேயே சண்முக பெருமான் இந்திர மயிலிலே ஆரோகணம் பண்ணி இருக்கிறார். அந்த மயில் வடக்கு நோக்கி இருக்கும். சாதாரணமாக இங்கே நல்லூர் பெருமானுடைய மயில், சண்முக பெருமானுடைய மயில் பெருமானுடைய வலதுகை பக்கமாக முகத்தை காண்பிக்கும். அந்த மயில், இந்திர மயில் என்பது இடதுகை பக்கமாக முகத்தை காண்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி, மூலஸ்தான மூர்த்தி, எல்லா மூர்த்திகளும் அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சுதை மூர்த்திகள் கூட அந்த இந்திர மயிலாக காண்பிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி 8 கொடி போன்ற திருக்கோயில்களிலும் அந்த இந்திர மயிலை நாங்கள் தரிசிக்கலாம். இப்படி சில இடங்களில் அங்கே மயூரகிரி என்ற ஒரு கோயில் இருக்கிறது. தமிழகத்தில் குன்றக்குடி என்று சொல்லுவார்கள். அங்கே முருகப்பெருமான் மட்டுமல்லாமல் தேவியர்களும் தனித்தனி மயில் வாகனத்திலே மூலஸ்தானத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். சண்முக பெருமானோடு தேவியர்களும் தனித்தனி மயில் வாகனங்களில் இருக்கிறார்கள். இப்படி மயில் என்பது தனித்துவமானது, அழகு பொருந்தியது, ஆற்றல் பொருந்தியது. அந்த அழகான மயிலிலே அழகே உருவமான முருகப்பெருமான் எழுந்தருளுகிறவன் தேவாரத்தை கேட்டுக்கொண்டு எழுந்தருளுகிறான். இந்த எத்தனைதான் சம்ஸ்கிருத மந்திரங்கள் இருந்தாலும், எத்தனைதான் வேறு தோத்திரங்கள் இருந்தாலும் தேவாரத்துக்கு இருக்கக்கூடிய தேவஹாரம் என்று சொல்லுவார்கள். அது கூட சமஸ்கிருத சொல்லுத்தான் என்றாலும் அந்த தேவாரம் சொல்லுகிற அந்த தமிழ் மந்திரமாக இருக்கக்கூடிய, தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய தேவாரத்தினுடைய சிறப்பு மிகோன்னதமானது. தேவ ஆரம் என்றால் தேவனாக இருக்கக்கூடிய இறைவன் சூடிக்கொள்ளக்கூடிய மாலை என்று அதுக்கு பொருள். அப்படி ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்ததாக இருக்கக்கூடிய தமிழ் மறையாக இருக்கக்கூடிய தேவாரத்தை இன்றைக்கு உள்வீதியிலே கேட்டுக்கொண்டு பெருமான் மயில் வாகனத்திலே ஆரோகணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இந்த திருமுறை ஆசிரியர்கள், அதிலும் தேவார ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய 3 பேரும் தேவார முதலிகள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். எங்களுடைய சமயத்திலே சமயாச்சாரியார்களிலே இந்த 3வருக்கும் தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. அந்த தேவாரத்திலும் பல இடங்களிலே முருகப்பெருமானை குறித்த செய்திகள் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் மீது பாடப்பட்ட அந்த தோத்திரப்பாக்களை பெருமான் கேட்பதாலே பெருமான் அதிகமாக மகிழ்ச்சி கொள்கிறான். ஏனென்றால் அவனே சிவமாக இருக்கும் தன்மையன். நாங்கள் பௌராணிக ரீதியிலே, புராண ரீதியிலே சிவனுடைய புதல்வன் முருகன் என்று காட்டினாலும் தத்துவார்த்த அடிப்படைகளை சைவ சித்தாந்த நோக்கிலே அவனை ஆறுமுகச் சிவம் என்றே கொண்டாடுவார்கள். அந்த ஆறுமுகச் சிவம் இன்றைக்கு தேவாரத்தை கேட்டுக்கொண்டு எழுந்தருளுகிறது. அதிலும் மயிலிலே எழுந்தருளுகிறது என்கிறது எங்கள் எல்லோருக்கும் அவர்களை முன்னிட்டு கொண்டு, அதாவது தேவார ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பிள்ளை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நாவுக்கரசர் பெருமானை முன்னிட்டு கொண்டு எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்ய போகிறான். ஆக
நாம் பிழை செய்திருந்தாலும் நாம் தவறு செய்திருந்தாலும் பெருமானை இப்போ எப்படி ஒரு ஒரு ஒன்றை காண்பித்து அதன் வழியாக நாம் பிரார்த்தனை செய்கிற போது அந்த ஒன்றுக்காக பெருமான் எங்கள் மீது இறங்கி வருவானோ அதுபோல இவர்களுக்காக எங்கள் மீது இறங்கி வரக்கூடிய இந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு அமைகிறது. அந்த பெருமான் எங்களோடு இருக்கட்டும் என்று பிரார்த்தனை. அப்படியாக மயூரகிரி குருக்கள் அவர்களுடைய தகவல்களோட பல விஷயங்களை நீங்கள் தினமும் அறிஞ்சு கொள்றீங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இன்னும் பல விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள். அப்படியாக சுவாமியும் ஆலயத்தை நோக்கி அவருடைய திருவீதி உலா வலம் அமைஞ்சு கொண்டிருக்குது. அப்படியாக திருவாசகம் பிரசன்ன குருக்கள் இசைக்கக்கூடிய கந்தர் அனுபூதி கேட்டிருப்பீங்க. இப்பொழுது திருவாசக பாடலை நீங்கள் இங்கே கேட்கலாம். மயா
அப்படியாக அருமையாக திருவாசகமும் அதற்குரிய விளக்கத்தையும் பிரசன்னா குருக்கள் குறிப்பிட்டிருந்தார். சுவாமி மயில் அமர்ந்த எங்களுடைய மன்னவன் மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்ல போகிறார். இன்றைக்கு 11வது திருவிழா, 11 நாள் முடிஞ்சுது. நேற்றைய நாளில் மஞ்சத்தில் எங்களுக்கு பேரருள் காட்சி தந்தவர் முத்துக்குவார சுவாமியார். இன்றைய நாளில் மீளவும் தங்கவேல் பெருமான் அருட்காட்சி காட்டி மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்கிறார். நாளைய நாளில் என்ன வாகனத்தில் வரப்போகிறார்ன்றது ஒரு ஆவலாக இருக்கும். நாளைய நாளில் அதே மாதிரி ஆலயத்துக்குள்ளே என்ன நிகழ்வு இடம்பெற போகுது என்பது தொடர்பாகவும் நாளைய காணொலியில் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மயிரகிரி குருக்களும் அது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறார். சுவாமி மீளவும் ஆலயத்துக்கு முன்னாலே திரும்பி உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. மயிலாக நான் மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாடல் இப்பொழுது அங்கே நாதஸ்வரத்தில் இசைக்கப்பட்டு கொண்டிருக்க சுவாமி மீளவும் ஆலயத்துக்குள்ளே செல்லுகிறார். ஆலயத்துக்குள்ளே சென்று வசந்த மண்டபத்திற்கு செல்லும் வரையான காட்சியை பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். மீளவும் நாளை 12ஆம் திருவிழா காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன்.